பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறதென்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனை பேர் ஞானவான்கள் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்காங்க, பெரிய தத்துவ விஞ்ஞானிகளாக இருக்காங்க. அப்போ அவங்களோட ஞானங்கள், அவங்க ஞானமாக நினைக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் அற்பமாக நினைக்கிறார். எப்படி? தேவனுக்கு முன்பாக, அவருடைய பார்வைக்கு முன்பாக எல்லாம் பைத்தியமாக இருக்குது. அவர் அப்படி தான் நினைக்கிறார். தன் அறிவாளி, இந்த உலகத்தில் பயங்கர அறிவாளி, சயின்டிஸ்ட்டு, பெரிய தத்துவ ஞானி என்ன இது பண்ணாலும் அவங்களெல்லாம் தேவனுக்கு முன்பாக தேவன் எப்படி பார்க்கிறார்? பைத்தியக்காரர்களாக பார்க்கிறார். பைத்தியமாக இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். அல்லேலூயா. ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்று யார் பிடிக்கிறார்? தேவன். ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்த வைக்கிறார். ஞானிகளை அவர் பைத்தியமாய் எண்ணுகிறார். பாருங்க, ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது. இப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? குரங்குலேருந்து மனிதர்கள் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை. எந்த ஆதாரமும் அதுக்கு இன்னும் அவங்களால் ப்ரூவ் பண்ண முடியல. இப்போயும் தான் குரங்கு இருக்குது, இப்போயும் தான் மனுஷங்க இருக்காங்க. குரங்கு குரங்காக தான் இருந்துருக்கு, மனுஷனாக தான் இருக்கிறான். எப்படி? தேவனுடைய திட்டம். ஆண்டவர் மண்ணிலிருந்து ஆண்டவர் மனுஷனை உருவாக்கிறார். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன் திரும்ப மண்ணுக்கே திரும்புவான். இதுதான் நியதி. ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் வைக்கப்பட்ட நியதி. பாருங்க, அந்த ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. வேதத்திலே திட்டமாக எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஞானிகளுடைய சிந்தனைகளை வீணாய் இருக்கிறது, அதெல்லாம் வேஸ்ட்டு. அவங்க சும்மா அவங்களோட உலக அறிவில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. எல்லாமே தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாமத்தில் எல்லாம் திட்டமாக ஆண்டுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அப்போ இந்த உலக பிரகாரம் ஞானத்தில் நாம் ஓடி, இப்போ ஏஐ டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட்டு பல விதத்தில் என்னென்னு பார்க்குறாங்க. இன்னும் இந்த வான்வெளி மண்டலங்கள் அங்கெல்லாம் போய் ஆராய்ச்சி செய்து வேற்று கிரகவாசிகள்லாம் சொல்கிறாங்க. அந்த வேற்று கிரகவாசிகள்லாம் ஒன்றுமே கிடையாது. வேதத்தில் நாம் பார்த்தது என்னவென்று என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான். வேற்று கிரகவாசிகளை பற்றி ஒன்றுமே வேதத்திலே குறிப்பிடப்படவே இல்லை. அது மனிதனாக இடுகிற கட்டுக்கதைகள். அதை நாம் விசுவாசிக்கவே கூடாது. அதெல்லாம் ஞானிகள், அறிவு படைத்தவர்கள், ஞானிகள் என்று நினைக்கிற அவர்களுடைய சிந்தனைகளை ஆண்டவர் பைத்தியமாக்குகிறார். அதெல்லாம் வீணான காரியங்கள் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து சிந்திக்கிற விதமாய் சிந்திக்கணும், கிறிஸ்து பார்க்கிற விதமாய் பார்க்கணும். நமக்கு பரிசுத்த வேதாமத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரம்தான் நாம் பிடித்து கொண்டு அந்த வழியில் தான் நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. உலகப்பிரான மனிதர்கள் செய்கிற காரியங்கள், அவர்கள் கொண்டு வருகிற எல்லாம், அந்த எதுவுமே அறிவுபூர்வமாய் செயல்படுத்துகிற எதுவுமே அது பைத்தியமான காரியங்கள், வீணான காரியங்கள். எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவன். நாம் அதன் பின்பு நாம் செல்லக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு வசனத்தின் மேல் நம் வாழ்க்கை அமையும் போது, வசனத்தின்படி நாம் வாழ்க்கையை கட்டும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம்.
அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா ஒமேகாவானவரே உம்மை துதிக்கிறோம். ஆதி அந்தமானவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே கடைசி மாதமாகிய 12வது மாதத்தின் 5ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளைக்கு கூட ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம் ஆண்டவரே. அப்பா அந்த உலகத்தின் ஞானம் எல்லாம் உம்முடைய பார்வைக்கு எல்லாம் பைத்தியமாயிருக்கிறது ஆண்டவரே. ஞானிகளை அவர்களை தந்திரத்திலே பிடிக்கிறீர் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. அவர்களை அறிவுபூர்வமாக சிந்திக்கிற காரியங்களை அபத்தமாக்குகிறீர். அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்கிற தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஞானுடைய சிந்தைகளை வீணாக இருக்கிறது என்று ஆண்டவரே நீர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் உலக ஞானத்தின்படி ஒருபோது செல்லாதபடி ஆண்டவரே வேதத்தில் நீர் எங்களுக்கு விசேஷத்தை ஞானத்தை கிருபைகளை கொடுத்திருக்கிற ஆண்டவரே. வேத வசனமே எங்கள் வாழ்க்கையில் முழுதுமாக நாங்கள் அந்தபடி நடக்க ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்மை பற்றி கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓட உழைக்க எங்களுக்கு பலனை சத்தத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இதுவரைக்கும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை முழுதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த புதிய நாளில் ஆண்டவரே நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கண்களும் தயவும் இரக்கமும் கிருபை கிடைக்க செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜெபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் அவங்களை கட்டித்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அப்படியே நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.